8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சோளக்கிளி அவள் அன்னக்கிளி அவள் மாலை பண்ணி தந்த தங்கம் மல்லர் கொடி நாடறிஞ்ச அழகிகளா நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கொடுங்கடி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி. தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அது பேச விட்டு கேட்கலான்னு சொல்லுவாங்க, பேச விட்டு கேட்கலான்ற மாதிரி ஒரு தமிழ் பிரச்சனையே. இப்ப அவங்க போட்டு பார்த்தே இருக்காது, அது எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு அண்ணா சிரிக்கிறத பார்த்தா அண்ணாக்கு சம்பவம் நடந்திருக்கு. பாய்ஸ் படத்துல விவேக் சார் ஆகுது. உங்களுக்கு என்ன மங்களம் சார் அமெரிக்க மாப்பிள்ளை போனீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். சூப்பரா. ஜாஃப்னா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கீங்க. அதாவது வந்துட்டு இந்த வைரல் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க உங்க பாடின அந்த பாட்டு வந்துட்டு செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்டா ரீல்ஸ்லயா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலயும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்த அந்த ஒன் நைட்ல டக்குன்னு நம்ம எல்லா இடத்துலயும் பேசப்படுறோம்ல, அந்த ஃபீல் உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து லைக் இந்த விஷயம் ஏற்கனவே நடந்திருக்குது. எப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஈழத்தில் வந்து நாங்கள் செஞ்ச பாட்டுகள் வந்து ஹிட் ஆயிருக்குது. ஓகே. அதால் வந்து அந்த விஷயம் எங்களுக்கு புதுசு இல்லை. ஆனால் இது புதுசுன்னு சொன்னால் இந்திய மக்கள் கொண்டாடுறது, இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்கள் எங்களை கொண்டாடுறது தான் புதுசு. ஓகே. அப்போ பாசம் வந்து இன்னும் ஒரு இரட்டிப்படைஞ்சு பல மடங்குல வர்றதுதான் எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஓகே. மற்றது அது வந்து எப்படின்னா அது உண்மையாகவே பிளான் இல்லாத ஒரு விஷயம் தான், பிளான் இல்லாமல் செஞ்ச ஒரு வீடியோ தான். ஸோ அது வைரலாகிக்கல ஒரு மாதிரி ஓஹோ லைக் ஒரு விஷயம் வைரல் ஆகிறதுக்காண்டி இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் என்ற ஒரு லைக் ஒரு வரையறை இல்லாமல் நான் ஃப்ரீயாக செஞ்சதே ஹிட் ஆனது வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தேன். லைக் சும்மா செஞ்ச ஒரு விஷயமே நல்லா கொண்டாடப்படுது அப்படின்ற ஒரு ஹாப்பி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 4 பேரும் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கணும்ல. ஸோ அது ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களோட ப்ரொஃபஷன் அந்த விஷயத்த சொல்ல முடியுமா? நான் வந்து வாயிசன், நான் வந்து ஒரு ரேப்பர், அதோட லிரிக் எழுதுறேன். நான் வந்து ஆட்விக், நான் வந்து ஒரு ஆக்டர், பாட்டும் கொஞ்சம் பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து திஷான், நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசர். சிவாஜி, டிஜே சிவாஜி. நான் சென்னையில் தான் இருக்கேன். ஓகே. ஸோ அங்கே நான் கான்சர்ட்டுக்கு போனப்போ தான் இவங்களை பார்த்து நான் கொடுத்தேன். நான் இங்கே தான், லோக்கல் தான், சென்னை தான். சென்னை பையன். ஓகே. ஆனால் இப்போ இவ்வளோ டேலண்ட் அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கீங்கல்ல அவங்கள. அந்த ஃபைன் பண்ணும்போது நீங்கள் என்ன நினச்சிங்கண்ணே? இவங்களாம் செம்ம டேலண்டட், ஏன்னா அங்கே போயிருக்கீங்க ஒரு கான்சர்ட்டுக்கு, பிடிச்சிட்டு நீங்கள் இங்கே கூட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இது பண்ணுறீங்களே, என்ன விஷயம் அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்க? இல்லை என்னன்னா அவங்களோட அந்த அந்த தமிழ் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவங்க தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அது பேச விட்டு கேட்கலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேச விட்டு கேட்கலான்ற மாதிரி ஒரு தமிழ், அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா இவங்க வே ஆஃப் அதை எப்படி பாடுறாங்க, இவங்க அந்த ஒரு இதில் ரேப்பிங்கில் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்றது தெரிஞ்சு. ஓகே. ஏன்னா அவங்க லைவ் ஷோ பார்க்குறப்பே தெரிஞ்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்ததாக இருந்தாலும் இவங்க பிளான் பண்ணி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அதில் பாடலை. நான் வந்து இது சும்மா ஒரு டெஸ்டிங் மாதிரி தான். நான் ஒரு பீட் போட்டு இதுக்கு நீங்கள் ரேப் பண்ணுங்கன்னு சொன்னதுலேயே இவங்களால நல்லா பண்ணி, ப்ளஸ் வந்து அது எனக்கு பிடிச்சது. ஃபஸ்ட்டு நம்ம நிறையா சாங் கேட்குறோம். இப்போ நான் ஒரு மேஷப்போ ஒரு மிக்ஸோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் ரிலீஸே பண்ணுவேன். அப்போ இவங்க பாடுறதுக்கு நானே வைபானேன், நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கு. ஏன்னா இப்போ இத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னாலும் அதை ஃபஸ்ட்டு கேட்டது நான் தான். அந்த பேர் ஆமாம். அப்போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ரீல் போட்டது. ரீல் போட்டோன்னே ஏன்னா இதை வந்து இங்கே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணது தான். அதில் 2 நாளில் மில்லியன் வியூ போடணுன்னா ஓகே, அப்போ நம்ம மக்களுக்கு இது பிடிக்குது. அப்போ பிடிக்குதுன்றப்ப அப்போ இவங்க திறமை வந்து அங்கேயே தான் இருக்குது, வெளியில் வரலன்றப்ப தான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் சரி இந்தியாவுக்கு கொண்டு வருவேன், இதை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரியே நடந்தது, அந்த மாதிரியே எல்லாம் கொண்டு வந்தாச்சு. த மொமெண்ட்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதாவது நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு பலன் கிடைச்சிருக்குல்ல, வைரல் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அங்கே அந்த ரூமில் அந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன டிஸ்கஷன் போச்சு? அன்னைக்கு முதல்ல அந்த பாட்டை அங்கே பாடலாம், அதை ஒரு வீடியோவாக பண்ணலான்ற ஐடியாலாம் இருந்தது அவங்களுக்கு? பிளான்லேயே இல்லை. அது வந்து என்னென்னா வந்து நாங்கள் அந்த ப்ரோக்ராம் போன டைமில் வந்து ரிஹர்சல் முடிச்சுட்டு வந்து தூங்கரடி எங்கே ஆக்சுவலாக நடந்தது இது? கொழும்புல தூங்கரடி. அப்போ நான் தனி ரூமில் இருந்தேன், இவர் தனி ரூமில் இருந்தார். அப்போ தனியாக போர் அடிக்கணும், வேறு ரூமுக்கு போனேன். அப்போ போகிறதுக்கு முதலே அண்ணா வந்து சொல்லிட்டு போனது, அப்படியே ஃப்ரீயாக இருந்தால் ரூமுக்கு வாங்கடாண்டா. அப்போ நைட் 2 மணி ஆச்சு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருந்தேன் நான்.
பிறகு சரி அண்ணா சொல்லிட்டு போனதேன்னு சொல்லிட்டு இவரையும் கூட பேர் சொல்லி 7ஆம் கிடக்கண்ணாண்டா இல்லை பரவாயில்ல இப்போ சொன்னதுக்காக போயிட்டு வருவோம். அதான் அந்த துவாய் டவல் ஒன்று போட்டுருப்பேன். அது என்னென்னால் சவுண்ட் செக் இருந்தது அந்த கான்சர்ட்டில். அப்போ நான் முதல் நாள் ஃபுல்லாகவே எப்படினால் மைண்ட் ஃபுல்லாக கான்சர்ட் மைண்ட்லாம் இருப்பேன். லைக் இந்த நாளைக்கு என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், லைக் ஆடியன்ஸ் எப்படி கொண்டு போகணுன்ற மைண்ட்லாம் இருப்பேன். அப்போ எனக்கு வந்துட்டு மோவெல்லாம் கழிட்டு லைக் டவலாம் துறைச்சிட்டு தோட்டில் அப்படி போட்டு இப்படி படுத்துனேன் கலந்தேன். அப்போலாம் சரி ஓகே அண்ணன் சொல்லிச்சு வா போவோம்னா அப்படியே அந்த துவாயோட அப்படியே டவலோடய போயிட்டேன். உள்ளுக்கு போயிட்டு இருந்துட்டு சும்மா முதல் டாக்ஸ் போய் கொண்டு இருக்குது. போயிட்டு அந்த பீட் அப்படியே ப்ளே ஆகுது நான் அப்படியே வச்சுட்டு யோசிச்சு வந்து போட்டு படிக்கிறேன். அண்ணன் வந்து இவர் என்ன செய்யறாரு, இவர் ரெடி ஆகி கொண்டிருக்கார் கான்சர்ட்டுக்கு நாளைக்கு. ஓகே அப்போ வேறு அந்த ட்ராக்கள் செக் பண்ணி கொண்டு பார்த்தோம், நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கேன். அப்படியே அது ப்ளே ஆகுது. ப்ளே ஆகினோட சும்மா படிக்கல தான் அது அப்படியே கனெக்ட் ஆகி அதை வீடியோ எடுத்த கூட தெரியாது. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுது, நீ முதல்ல சும்மா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்காது, லைட் அதெல்லாம் ஒழுங்காவே இருக்காது. சும்மா சும்மா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இதில், இப்போ நாங்கள் சும்மா இதுலேருந்து ஃபன் பண்ணி கொண்டிருக்கோம், நீங்கள் நிற்கிறீங்க நல்லா தானே படிக்கிறாங்களோட சும்மா ஒரு வீடியோ, சும்மா ஒரு மெமரிஸுக்கான எடுத்த வீடியோ தான். லைக் இப்படி ஒரு வீடியோ மெமரிஸுக்கான எடுத்த வீடியோவை எங்களுக்கு காட்டேக்கல, எங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே நல்லா இருக்கேன் அந்த மாதிரி. அடுத்த நாள் இவங்க வீடியோ போஸ்ட் பண்ணாலும் தெரியாது, போஸ்ட் பண்ணிட்டாங்க வீடியோவை. போட்ட பிறகு முதல் நாள் எனக்கு வந்து லைக் ஒரு இதுலேயும் சொல்லி அப்படின்னா இவங்களை அக்செப்ட் பண்ணல அந்த கொலாபரேஷன். அப்புறம் நான் லேட்டு தான் பார்த்தேன், ஏன்னா நான் கான்சர்ட் மைண்டில் இருந்தாலும் அதை கவனிக்கல. அப்புறம் லேட்டு தான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு விட்டா. பிறகு அப்படி போகுது, இப்படி சுண்ட அப்படி மில்லியன் போய் கொண்டிருக்கு. அப்போ தான் ஓஹோ இது என்னமோ இருக்குதுல்ல அப்படின்ட்டு எனக்கே அதுக்கப்புறம் விளங்கிச்சு. ஓகே அந்த அப்புறம் தான் பார்த்தா அந்த தமிழ் அந்த டோன் அந்த அதில் வந்த விஷயம் வந்து எல்லாரையும் கவர்ந்து இருக்குதுன்றது எனக்கு விளங்கி கொண்டுறேன். ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கிட்ட கிடைக்கிறது பெரிய விஷயம். அதாவது மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வேற யாராவது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா, இல்லை ஏதாவது ஸ்டோரி ஷேர் பண்ணாங்களா, இல்லை அந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ்லாம் என்ன வந்துச்சு? இப்போ என்னென்னு சொன்னால் எனக்கு முதலாவது இதில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னால் இப்போ இந்த பாட்டுக்கு ரீல் செய்யறதுன்றதை தாண்டி இந்த பாட்டை படித்து பார்க்கணும்ன்றதான் எந்த மைண்டில் எப்படின்னா இப்போ தமிழ் வேர்ட்ஸை உச்சரித்து பார்க்கணும்ன்றதை எவ்வளோ பேர் விரும்பினோன்னு பார்த்தேன். அப்பேக்கான்னு பார்த்தேன் பிரதிபாக்கான ஒரு ஆள் வந்து படித்து போட்டிருந்தவா, அவங்க நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குது இன்ஸ்டாகிராமில். படித்து போட்டிருக்கல அதை தாண்டித்தான் அது இன்னும் பல மடங்கு ஸ்ப்ரெட்டாக வலிக்கிட்டோன்னே படித்து போடணும். அதே மாதிரி எல்லாரும் படிக்க வலிக்கிட்டாங்க. படிக்க எல்லாருமே உச்சரிக்க வலிக்கிட்டோடனே எனக்கு அப்பேக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணா. ஹிட் ஆகுது, வைரலாகலாம் ரெண்டாவது. நான் எழுதின லிரிக்ஸை இன்னொரு ஆள் வந்து உச்சரித்து அதை படித்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டது வந்து எனக்கு அது இனிமேலும் சந்தோஷமாக இருந்தது. நான் எழுதுன்னு சொன்னேன் அப்படின்னா இதுதான் வெற்றி உங்களுக்கு. இப்போ லைக் ட்ரெண்டிங் ஆனது வைரலானது எல்லாம் வந்து ரெண்டாவது. முதலாவது வெற்றி நம்மளோட தமிழை வந்து உச்சரித்து பார்க்கணும், இந்த தமிழை இதே பாணியில் படிக்கணும்னு நினைச்சதான் முதலாவது வெற்றி. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இப்போ இதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ அந்த பாட்டை பாடிக்கிட்ட முடியுமா? படிச்சிடலாம். ஓகே. தங்கத்தில் வட்டிச்ச உருவம் என்ன மயக்கிற உன்னது பருவம், விண்வெளியில் மின்னுங்கு துருவம் கொஞ்ச நல்லி வட்டையுன்னது புருவம், மருத நிலத்தில் வளர்ந்த மகளே பருவம் அடைஞ்ச பவள கொடிய பக்குவமானத்து நடுற வரையில் நிற்கிற நாம் அந்த பக்கத்து கரையில் ஜிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாறுதமோ எந்த காவியமோ, வள்ளுவனோ நீயும் வாசுகியோ அடி தேவதையோ எந்த காதலியோ, அண்ணன் ஜின்னுக்கு சிங்காரி வங்க கடல் அல்லையின் முத்தாகி, வள்ளுவன் கையடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி, நடக்கிற நடையழகு அவளற இடையழகு, சேலைகள் மின்னிக்கிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு, சிதிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுகுழி, அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி, கூந்தலில் சிற பிடிச்சவள் காவிய காதலில் கரம் பிடிச்சவள், ஆழ்கடல் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில சிக்கி தவிச்சவள், பாரதி கம்பனும் தேடிய மண்வெள்ளி மாயங்கள் அல்பனை கொண்டது என்பள், சோழ கிளியவள் அன்ன கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்கம் மல்லர் கொடி, அழகிகளா நீங்க எங்க ஜோடி, உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கொடுங்கடி, கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைங்கிளி, உன்ன கோட்டருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி, உன்ன கோட்டருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி. அப்படிதான் இவ்வளவு நடந்தது. இதே இதை கேட்டவே எனக்கு இப்போ அது செம்ம வைபா இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பாடுறப்பயுமே வைப்பாயிருது. இது மாதிரி இன்னும் எத்தனை எழுதியிருக்கீங்க? அடுத்த இதே ஒரு 20 minutes உரிய பேக் இருக்குது. இதுலயே நான் ஒரு 20 நிமிஷத்துக்குரிய லிரிக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஃபிளேவர்ஸ்லயே போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ட்ராக் அப்படியே மாறுற மாதிரி. அதுல வந்து முன் அவ்வளவே வேற. அப்புறம் நடக்கிற நடை அழகு அது வேற. அதுக்கு மாதிரி வரும் அடடட எத்தனை அழகு கொட்டி கிடக்குது சந்தனம் அழகு, வட்ட வட்ட பாறைய போல வளைஞ்சு நெளிஞ்ச உடலும் அழகு, வெண்ணிலா
தங்க நிறம் கொள்ளையடிச்சது பெண்ணிலா, அதாவது இந்த வெண்ணிலா வந்து அந்த நிறத்தை வந்து கொள்ளையடிச்சது பொம்பளை பிள்ளையில இருந்தா அந்த நிலாவே பறிச்சிருக்கு அந்த நிறத்தை. அந்த கண்ணிலா கொள்ளை கொண்டு சிக்கி தவிக்கிறன் உண்ணிலா, அலங்காரம் செஞ்சு வார அன்ன கிளி, அடி கள்ளி என்ன கொள்ளி வச்ச கண்ண கூலி, சிறியவள் கூந்தல் அது ஒரு அசையிற அருவி, அனுதின மயக்குற போதை போல் ஒரு அதிசய புறவி, கன்னி தமிழ் பாடுற குயில் நீதானே, தங்க குளம் மீன் தானே. அதாவது தங்கத்துல ஒரு குளம் இருந்தா அப்படி இருக்கும், அந்த தங்கத்துல வர்ற அந்த குளத்துல வாழ்ற மீன் தான் அந்த பொண்ணு மாதிரி. தண்ணி குளம் இல்லாம இது தங்க குளம், விளங்குதா? தங்க குளம் மீன் தானே, துள்ளி துள்ளி பாயிற புள்ளி மான் தானே, வண்டார குழலி தோகை மயில் தானே, புஜுவங்கள் பிறைதானே, பருவத்தில் என்னை இழுத்தவள் நீதானே. அப்படி லிரிக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதாவது ரொம்ப எளிமையா இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது போய் சேர்ற மாதிரி இருக்கு. லவ் பண்ணிருக்கீங்களா? காதல் எல்லாருக்கும் இருக்கு வேணாம் பாஸ்ட்ல. இப்போ இந்த மாதிரியான பாடல்கள் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல, நம்ம இதுக்காக தான் இதை பண்றோம், நம்ம இதற்காக தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன ஒரு நோக்கம், எதை சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து முதலாவது விஷயம் அப்படின்னால் இப்போ லைக் ஈழத்துல இருந்து செய்கிற படைப்புகள் வந்து வெளியில பேசப்படணும், பெரிய அளவில் அதுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கணும். லைக் வைரலான பாட்டு லைக் இப்படியான ஸ்டப் தான் வைரலாயிருக்கு. இதை தாண்டி எங்களுக்கு ஒரு சில பாடல்கள் இருக்குது, பாடியிருக்கிறோம். அப்படின்னால் சில இப்போ மோட்டிவான சாங்குகள் இருக்குது, எங்களோட ஈழம் சார்ந்து தமிழ் சார்ந்து லைக் புலமையான பாடல்கள் இருக்குது. ஸோ அப்படியான பாடல் செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமான நோக்கம் என்றால் அங்கிருந்து கலைஞர்கள் வந்து பலதரப்பட்ட வளரணும், பெரிய ஒரு பெரிய பாரிய அளவிலான உலகளவிலான வளர்ச்சியை காட்டணும் என்ற ஒரு எய்ம் தான் இருக்குது. ஸோ அதுக்கான தளங்களை அமைக்கணும். ஸோ அதான் மெயின் ஃபோக்கஸே. உங்களுக்கு அந்த ஜேர்னி இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஒரு ஆக்டராவோ, உங்களுக்கு ஒரு மியூசிக் கம்போசராவோ, உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் இருப்பாங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீங்க 2 பேருமே ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா? பாடும்போது கூட யோசிச்சு யோசிச்சு பாடுறீங்க. தெரியாம அவனுங்களுக்குலாம் கிடையாது, உனக்கு தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கீபோர்ட் அதெல்லாம் ப்ளே பண்ணுவேன். ஸோ சென்னிஃபீல்டில் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நாங்களாம் அவங்கள பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நான் என்ன ஃபோட்டோஷாப்லாம் செஞ்சுருக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் சாரோட பாடி எடுத்து எந்த ஃபேஸை போட்டு அந்த ஓட்ஸோட நிற்கிற மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பசங்களை இந்த பிளட்ஸன் தான் சொல்லலாம், சகோதரங்கள், அவங்கள மீட் பண்ணான் 2021. ஸோ நான் மியூசிக் செஞ்சுட்டு இருந்தேன் சின்ன வயசுலேயே. 16 வயசுலேருந்தெல்லாம் ஸ்டூடியோ போட்டு லைக் சும்மா செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் டீமாக அப்படி வந்த பிறகு பெரிய ஒரு பிளாஸ்ட் கிடச்சது. ஸோ ஒரு பெரிய சக்ஸஸ். ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் இல்லை? இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? எந்த டைமில்? அந்த 2021 தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே மீட் பண்ணீங்களா? 2020ல இவர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எனக்கு இவர் எப்படி தெரியுமாண்டா வந்து இவர் இந்த முதலாவது பாட்டை வந்து இவரும் டைரக்ட் பண்ணியிருந்தவர். அப்போ அதில் தான் எனக்கு இவரை தெரியும். திஷோன்னு என்னென்னு தெரியுமாண்டா வந்து இந்த 2வது பாட்டு இவர மியூசிக், இவர் டைரக்ட் பண்ணது அவர் மியூசிக். அப்போ இதெல்லாம் எனக்கு 2 பேரும் தெரியும். 3 பேரும் க்ளோஸ் ஆனதுண்டா கொரோனா தான் எங்களை 3 பேரும் க்ளோஸ் ஆகினது. அந்த டைம்லாம் நல்லா ஃபிட் ஆகி ஓகே பாட்டு செய்வோம் அப்படி லைக் ஒரு ஸ்டூடியோவை பாட சொல்லி அப்படி தான் கனெக்ட் ஆனது. அதை தாண்டி எப்படின்னா இந்த பாய்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வேறு சரியா நான் சொல்கிறேன். இல்லை ஒரு உதாரணம் அப்படின்னா இவர் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அண்ணன் தம்பி அண்ணா தான் கூப்பிட்றேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எப்படியாண்டால் ஒரு ப்ரொஜெக்ட் விஷயமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இவன் என்னோட ஃப்ரெண்டான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. அப்படின்னால் யூனிவர்சிட்டியில் நான் வந்து ஒரு புதுசாக போய் அப்போ ஜாயின் ஆகிருக்கேன் சரியா. இவனும் யூனிவர்சிட்டியில் இருக்கான். இவனுக்கு என்ன யாருன்னே தெரியாது, எனக்கு இவனை யாருன்னே தெரியாது சரியா. அப்போ வேறு யாரோ ஃப்ரெண்ட்ஸில் காண்ட இடத்துல இவர் ஹாய் மச்சான் ரெண்டு முதல் தரம் ஒரு ஹாய் தாரார். சரி ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய்டா அப்படின்ட்டு முதல்ல ஒரு ப்ரோன்னு ஒரு ஹாய். முதல் நாள் ப்ரோ, அடுத்த நாள் மச்சான் என்னோட பர்த்டேக்கு வான்னு சொல்லிட்டு போகிறேன். இவர்கிட்ட பர்த்டேக்கு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறமா லைக் பாட்டு செய்வோம் அப்படின்ட்டு கனெக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரெண்ட் ஆகிறது வந்து வாய்ப்பே கிடையாது. முதல் நாள் ப்ரோ, அடுத்த நாள் ஃப்ரெண்ட், அடுத்த நாள் மச்சான் எப்படி இருக்க அந்த நேரத்தை உள்ள போட்டு. ஸோ அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ரியேட் ஆனது. அதோட எப்படின்னா அவனும் வந்து சரியா ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் கணக்கை ஃபேஸ் பண்ணி ஸோ வந்தாள் தான். அப்போ அவனுக்கும் அப்படின்னா ஓகே தன்னோட சேர்ந்து வளர்றதுக்குள்ள இன்னொருத்தர் வளர்த்துறணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஆள் தான். அப்போக்கான எனக்கும் ஒன்றுமே இருக்கையில் பின்புலம் ஆட்டை போய் என்ன கேட்கறது, எங்கே பாட்டு படிக்க ஒன்றுமே தெரியாது. அப்போ போயிட்டு இவர் சொன்னேன் எனக்கு ப்ரோ அவனோட ஃப்ரெண்ட் தானே, அவனை கேட்டு பாரு ஸ்டூடியோவில் பாடலாமா அப்படின்னு. அப்போ நான் அடிச்சு எனக்கு பயமாக இருக்கு என்னட்டு கேட்குறேன். அவன் ஸ்டூடியோண்டாலும் இப்போ ஃப்ரெண்ட் இருந்தாலும் சில விஷயம் கேட்க ஒரு மாதிரி. அப்போ ஸ்டார்டிங் என்ன எடுத்துட்டு கேட்க டே வாடா வந்து பாட்டு படிச்சுட்டு போ அப்படின்னு.
அப்போ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல போய் பாடி அது போட அது வெளியில் வைரலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் டிக்டாக்ல அப்படியே ஸ்டார்ட் ஆகி மற்றது நான் எனக்கு நடந்த லைக் இன்சிடென்ட்லாம் சொல்லியிருக்கேன் அவனுக்கு எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் இப்படி அவமானங்கள் இருக்குது பட்ட அவமானம் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் சொன்னோடனே அவனை ஓகே ஏதாவது விஷயம் பண்ணுவான்ட்டு அது மாதிரி இப்போ இந்த ஃபேஸ்புக் வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஹேக் ஆகி ஒரு ஃபாலோவர்ஸோட எனக்கு ஒரு 100K வர வேண்டிய ஃபாலோவர்ஸோட அப்படியே ஹேக் ஆகிட்டு உடஞ்சி போய் இருக்கிறேன் என்ன செய்யறது தெரியாமல் இதுக்குள்ள அதை தூக்கி போட்டு அவருக்கும் கவலை தான் என்றால் அது நம்பி தான் இருந்தாங்க அந்த ஃபேஸ்புக்கில் வர வியூஸ் நம்பி 1 million 2 million வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு வா டியூட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் போட்டு ரெப்ஸில் ஒன்றுன்றதை ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் முதல் 2 ஒரு பாட்டு செஞ்சு இவர் 3 அப்படி சேர்ந்து அந்த ரெப்ஸில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி ஸ்ரீலங்காவில் வந்து அவ்வளோ மக்களையும் கவர் பண்ணணும் தமிழாக்களையண்டு போராடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்களை சேர்க்க வலிக்கிட்டோம் அதுக்கு பிறகு அடித்த பாட்டுலாம் அங்கே ஹிட் ஆகி கொண்டு வருது அதுக்கு பிறகு அப்படியே கான்சர்ட் செஞ்சோம் முதல் வந்து நாங்கள் ஒரு முதலாவது சந்தோஷ் நாராயண் சென்டர் கான்சர்ட் பண்ணியிருந்தாங்க ஜோன் சார்கிட்ட இப்போ விஜயநந்தி சென்டர் செய்ய போகிறோம் அந்த டைமில் ஏடிகே நாட கான்சர்ட் டைமில் வந்து 2 சேர்ந்து செஞ்சு ஒன்று கேட்கலாம் அண்ணனை மீட் பண்ணுறோம் மீட் பண்ணி அது ஒரு கனெக்ஷனில் வந்து அது எல்லாமே ஒரு டைமிங் நான் வந்து யூனிவர்ஸை மற்ற இந்த எப்படின்னா ஒரு இந்த முற்றுமுழுதாக வந்து ஒரு கடவுளை நம்புகிற ஒரு ஆள் அதோட டைமை நம்புவேன் என்றால் இப்போ யோசிச்சு பாருங்க நாங்கள் அந்தண்டு போயிருக்கா இவரை போய் சந்திச்சிருக்காட்டிக்கோ இந்த விஷயம் நடந்திருக்காது ஒரு விஷயத்த கடவுளுங்களுக்கு கிரியேட் பண்ணி தராண்டா முதலாவது விஷயம் மனநிலை நல்லதாக இருக்கணும் அடுத்த விஷயம் உனக்கு இது விஷயம் கிடைக்கணுமென்ற ஒரு விஷயம் ஆண்டு வெளியிட்டாண்டா அது யார் தடுத்தாலும் அது மழை மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதைத்தான் கூட நம்புகிறேன் ஸோ அப்படி தான் எனக்கு இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க டீமுக்கு ஒரு இப்படி ஒரு கிடைச்ச இது வந்து ஒரு வர மாதிரி நாங்கள் நினைக்கிறேன் எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிவாஜி என்ன பார்க்கும்போது பாய்ஸ் படத்தில் விவேக் சார் ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன மங்களம் சார் மங்களம் சார் அமெரிக்க மாப்பிள்ளே போனீங்க கக்கூஸ் காலி இருக்கு அந்த டயலாக் தான் மிஸ். ஆனால் இப்போ சென்னைக்கு வந்தது இன்டர்வியூஸ் இந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களை கூப்பிட்றாங்க இப்போ நீங்கள் வைரல் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா இல்லை அந்த விஷயங்களை ஷேர் பண்ண தாண்டி ஒரு மெயினான விஷயத்துக்காக தான் வந்தேன் நான் சரி முதலாவது ஒரு விஷயம் இருந்தது ஸோ அது ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது ஸோ அது நான் கண்டிப்பாக இன்னொரு இன்டர்வியூவில் தாரேன் என்ன விஷயம் கண்டிப்பாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. தென் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல அங்கே இப்போ சந்தோஷ் நாராயண் சார் அங்கே அவங்களோட ஃபீட்பேக்ஸ் உங்கள் டீமுக்கு என்ன கிடைக்கும்? அதான் அவங்களும் வந்து எப்படின்னா இப்போ லைக் நாங்கள் ஓப்பனிங் ஆக்ட் வந்து பண்ணிக்கல வந்து அதுக்கான இப்போ லைக் சந்தோஷ் நாராயண் சாரோட எல்லாம் காய்ச்சிருக்கிறோம் ஸோ அவரோட முன்னுக்கு பாடி இருக்கிறோம் உண்டு ஸோ அப்படிலாம் நடந்துருக்குது. அது மாதிரி ஜூன் சண்டேலையும் வந்து லைக் எல்லாம் முடிஞ்ச பிறகு லைக் அவன்கிட்ட லைக் மேனேஜர் அந்த ஈவென்ட் மேனேஜர்ஸ் அவங்க கூப்பிட்டு கதைச்சி சொல்லு அப்படின்னா வாழ்த்து உங்களை தான் தேடி தெரிஞ்சு நாங்கள் வாழ்த்தணுமன்றதுக்காண்டி கூப்பிட்டு கதைச்சி விஷ் பண்ணியிருந்தேன். அப்போக்கெல்லாம் வந்து லைக் அந்த நேரத்தில் தான் அந்த எப்படி சொல்கிறது ஒரு சரி இந்த அறுவடை செய்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். லைக் நான் கஷ்டப்பட்டதுன்னு போயில்லை கூப்பிட்டு விஷ் பண்ண உடனே முதல்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து விஷ் பண்ணது ஸோ அப்படி நடந்திருக்குது. அது மாதிரி எப்படின்னா எங்களோட ஆரம்பகால வளர்ச்சியிலேருந்தே சிலாக்கள் பார்த்தோம். இப்போ இதில் இருக்கிற இடிக்கெல்லாம் வந்து தெரியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலேருந்து அவர் எங்களை பார்த்துருக்கோம் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நான் யோசிப்பேன் ஓகே அண்டு அந்த எங்களோட வளர்ச்சியை வந்து அவர் பார்த்துன்னு வர இப்படி வளர்ந்துட்டு வராங்களே அடுத்த கட்டம் என்ன செய்யணுமன்றதையும் கைட் பண்ணி விடுற அளவு கூட இருக்கிற மக்கள். ஸோ எனக்கு அதால் சில நேரம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே நாங்கள் வளரணும்னு நினைக்கணுமே ஸோ அந்த விஷயம் அதை பார்த்து நான் நினைப்பேன்டா எங்களை வந்து வளர்றாக்கல நாங்கள் வளர்த்து விடணும்ன்ட்டு. ஸோ முன்னுதாரணமாக கனவு இருக்கணும் இப்படியான விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸிங் மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் இப்போது ரேப்பர்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்துட்டு வெவ்வேறு விதமான ரேப்பர்லாம் நம்ம பார்க்க முடியும். இவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்த அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் லாங்குவேஜை தாண்டி இந்த ஸ்டைல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களோட அதான் அந்த லிரிக்ஸ் எழுதுறாங்க இல்லையா அதை வந்து இப்போ லிரிக்ஸ்னால் சும்மா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு 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 மயில்னு சொல்லலாம் இல்லை ஒரு பொன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு பொன் ஒருத்தி வந்தால்னு எழுதாமல் அழகான பொன் ஒருத்தி வந்தால் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிதமே அப்படின்னு ஒரு வரும். அதில் ஜிஞ்சிதம்னா என்னென்னா அது நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொண்ணுங்க அணையிற நகை இருக்கு இல்லையா அந்த நகையை உரசுறப்போ அதுலேருந்து வர்ற சவுண்டு தான் சிஞ்சிதமா. ஸோ இந்த மாதிரி உள்ள உன்னிப்பாக கவனிக்கிறப்போ அது தமிழ் மீனிங் அது இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பாட்டில் கொண்டு வர்றப்போ அது கேட்குறதுக்கு அது அப்படிதான் அந்த பாட்டு ஹிட் ஆனது. லிரிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அது வந்து அது வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குன்றது என்னென்னா அந்த அது ஒவ்வொருக்கும் ஒரு மீனிங்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சுத்தமான தமிழில் ரேப் பண்ணுறதை நான் டேரெக்டாக பார்த்தது இவங்கள தான். இன்னொன்று என்னென்னா இவங்ககிட்ட கனெக்ட் ஆனது வந்து இப்போது இதுதான் கம்போஸ் பண்ணி நாங்கள் பண்ணல இல்லையா அதுக்கப்புறமும் ஒரு 2-3 ட்ராக் பண்ணோம்.
அப்போ வந்து நம்ம டெம்போ கம்மி பண்ணி இதுக்கு ஒன்று பாடுங்க, ஃபாஸ்ட்டாக அதுக்கு ஒன்று, எல்லாத்துக்குமே பாடுறாங்க, அடாப்ட் ஆயிடுறாங்க டக்குன்னு. அந்த சிங்க் ஓகே இந்த செகண்ட் ஓகே டப்புன்னு அப்படியே அடாப்ட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களை பார்த்தது நான். இப்போ பவித்ரன் சாங் அந்த பாட்டு இப்போ பாடி காட்ட முடியும்? பவித்ரா பவித்ரன் சிரிக்கிறா அதாவது சிரிக்கிறான்றோம் நம்ம. அது சொல்ல சிரிக்கிறா அவங்க சிரிக்கிறா அது 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 நான் கேட்குறப்பே சொல்றாரு, அவ பக்கப்பட்டு சிரிக்கிறா. அது வரல, அது படிக்கிற வயசுல மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதா, பாடம் எழுதுற கொப்பியில தினம் காதல் கடிதங்கள் என்ன கேக்குதா, பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வைக்கப்பட்டு சிரிக்கிறா. அந்த மந்திரிச்ச முட்டை கண்டின் மயக்கிறா. கோப்பையில என்ன சொன்னீங்க? அது அந்த ஒரு வார்த்தை கோப்பையில இடையில ஒண்ணு வந்துச்சுலன்னா அது என்ன அது கோப்பையா? பக்கத்து கோவப்பட்டு. ஓ கோவப்பட்டு. ஓகே ஓகே. இல்ல அந்த அந்த கோப்பையோ இல்ல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வாய்ப்பே இல்ல. நம்ம சுத்தமா இருக்கோம். கோபப்பட்டு சிரிக்கிறா, கோவப்பட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்ல தான் அழிக்கொண்டு வரும் அப்படின்னா. அப்ப இடையில மட்டும்தான் ஓகே ஒரு போஸ்ட் பண்ண நடு ரோட்டில நண்பனோட பாட்டை போட்டு ரீல் செய்ய போற அதுல மட்டும் தான் அந்த இப்பதான் வேர்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிருப்பேன். மற்ற முன்னுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவள் எனக்கு ஓகே, அதுல வந்து இந்த பாட்டுல மட்டும் தான் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஓட போட்டுருப்பேன். அவள் எனக்கு ஓகே சொன்னா கொத்து ரொட்டி கட்டி தருவன், பின்னேறம் கொக்கோ கோலா வாங்கி தருவன் அண்டான அவர் படிப்பார். உனக்கு பவித்திரா உண்ட ஃப்ரெண்டு பிரியா எனக்குடா அப்போ அது அப்படின்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சரியா. இப்ப இப்படி பாருங்க, ஒரு 3 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்கிறோம். 3 பேருக்கு வந்து ஒரு 80ஸ்ல ஒரு 3 பேர் இருக்கிறோம். 3 பேருக்கு வந்து ஒரு காதல் இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு காதல். அப்ப ஒரு 2 பொம்பளை பிள்ளை போகுது, அந்த பிள்ளையில நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன், இவர் ஒரு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை லவ் பண்ணுவார். அப்படின்னா அது என்னத்தை பண்ணி ஆகணும், வேற வேற ஹெல்ப் பண்ண வராது தானே. அப்ப நான் கூட்டிட்டு போய்க்கு போர் அடிக்கும் தானே. அப்ப வேற சொன்னார் பக்கத்து ஃப்ரெண்டை தான் கரெக்ட் பண்றேன். ஸோ அப்படி ஒரு ஸ்டஃப்ல அது வெளியினா தான். அப்ப அதுல ஒரு இடையில வரும், நான் கேட்பேன் டே அவளை நான் பாக்குறாளோடா. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டியூஷன்ல அப்படி இருக்கும்டா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பக்கத்துல, இவர் பார்க்க மாட்டார் பக்கம் தட்டி டிடி அவள் பாக்குறாள் ஃபேர்ரா என்ன அதனால பக்கத்துல பாப்பா ரெட்டி பார்த்துட்டு டிடி அவள் ஒண்ணுதான் பாக்குறாள் இன்னொன்னு பாக்க புள்ள வந்துடுறாள் பார்த்தே இருக்காது. இவங்க சும்மா சொல்றாங்க சுப்பேத்தி தான் பார்க்க வைக்கிறது. சுப்பேத்தி தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற பிரச்சனையே இப்ப அந்த பாட்டை பார்த்தே இருக்காது. அது எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சிரிக்கிறத பார்த்தா அண்ணாக்கு சம்பவம் நடந்திருக்கு. இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, இந்த கேமராமேனுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். ஆமா அந்த என்ன பிரச்சனைடா இப்ப இப்படிதான் நான் அதான் சொல்றேன். இப்ப கிளாஸ்ல இருக்கீங்களா நான் பக்கத்து பார்த்தால் நாங்க பார்த்தா பாக்கணும் தெரிஞ்சுன்றதுக்காண்டி கெத்த மெயின்டைன் பண்ணி கொண்டு பாக்குறாள் வேறண்ட பார்த்துட்டு பாக்குறான். இன்னொருத்தன் இருப்பான் அவனுக்கு தெரியும் அது பார்க்கல, டே சும்மா ஏறா அவள் பார்க்கவே இல்லை சும்மா சொல்றான் அவனை சொல்லுவான். அதை அப்படியே தூக்கி பாட்டுல வச்சிருவான். அப்படின்னா நான் இவரை கேட்பேன், கேட்க இவர் சொல்லுவார் டே ஓ டிடி அவனை தான் பார்க்குறாள் அண்ட் இவர் என்ன சொல்லுவார் டே சும்மா ஏறா அவனை பார்க்கலைன்னு சொல்லுவார். சொன்னோன்னே நான் ஆனால் எனக்கு இது இவன் சொன்னதான் மைண்ட்ல இருக்கும் அவள் பார்க்குறாளான்ட்டு. அப்போ உடனே ஒரு புழுவம் வந்தோடனே பாடணும் அப்படின்னா மெனசோ ரக்க கட்டி வானத்தில் பறக்குது, மேனிக்குள் முத்து மாணிக்கம் போல தேகம் மின்னுங்குது, வானவில் போல வாலிபன் வர்ணனைகள் இருக்குது, வண்ண நிலவு உன்னில காதலி நீ பிறக்குது அப்படின்னா அது கேட்ட உடனே மெனசெல்லாம் ரக்க கட்டி பறக்குது, மெனசோ ரக்க கட்டி வானத்தில் பறக்குது, மேனிக்குள் முத்து மாணிக்கம் போல தேகம் மினுங்குது. லைக் புழுவத்திலேயே உடம்பெல்லாம் ஒரு அழகான மாதிரி தோணுது. சரி, வானவில் போல வாலிபன் வர்ணனைகள் இருக்கு. அதாவது அவளை வர்ணமா வந்து எனக்கு வர்ணனைகள் பிறக்குது. என்னென்றால் அவளை அப்படி இருக்காள் இப்படி இருக்கான்னு வர்ணனைகள் புதுசு புதுசா பிறக்க வலிக்கிடுது. வர்ணனைகள் பிறக்குது, வண்ண நிலவு உன்னில காதல் இனி பிறக்குது. அதுக்கு பிறகுதான் லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நான் பாக்குறாள் லவ் பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே அது மாதிரி கண்டது நெஞ்சில காதலோ மாயமோ என்ன வாட்டுது வாட்டுது. அதாவது கண்டோடனே ஒரு காதல் வந்து என்ன மாய்க்குது. வெண்ணி பெத்தெடுத்த அழகோ, வெண்ணி என்றது வந்து ஈழத்துல இருக்கிற ஒரு இடத்தை வந்து வெண்ணின்னு சொல்லுவோம். இந்த இடத்தை அந்த வெண்ணியில பிறந்த தமிழ் மகளோ என்று அவளை கேட்கிறேன். வெண்ணி பெத்தெடுத்த மகளோ அடி அழகோ மனம் உன்னை இனி தேடுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும். இல்லை இப்போ ஒவ்வொரு பாட்டுக்குமே ஏதோ ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும்ல. நாங்கள் ஸ்டோரி வச்சு எப்படின்னா எங்களோட பாட்டு எப்படி கிரியேட் பண்ணுவேன் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பவித்ரான்னு சொன்னா அதுல ஒரு பேசிக்கான கண்டென்ட் அப்படின்னா நான் உங்களோட கனெக்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த பாட்டு அப்படின்னா நீங்க இதை கேட்டா இந்த விஷயம் நடந்திருக்கு நமக்கு அப்படின்ட்டு. இப்ப இவர் அந்த பாட்டிலேயே படிச்சிருப்பார். முதலும் முருகா கூப்பிடும் போது முறைச்சு பார்த்தாலே அந்த பட்டையோ ஆல்ரெடி அண்ணங்காரங்கிட்ட மாட்டி விட்டவள் மறந்துட்டியோ என்று சொல்லுவார். டி அவன் அண்ணங்காட்ட மாட்டி விட்டவள் அவன் அடிக்க வந்துறான் தம்பியன் தான் சொல்லுவார். சொல்லாடி நான் சொன்னேன் பரவாயில்ல அவள் எனக்கு ஓகே சொன்னா உனக்கு கொத்தரட்டி வேண்டித்தார், பின்னர் கொத்தரட்டி வேண்டித்தார். அவள் ஒவ்வொன்று சொல்லிட்டாலும் உனக்கு கொத்தரட்டியும் அங்கே முந்தி மேக்சிமம் வந்து அப்படின்னா பொடியலோட போய் கொத்தரட்டி சாப்பிட்றது, பின்னரும் சோடா நடந்தா இப்ப
ஏதாவது கிரிக்கெட் மேட்ச்ல வின் பண்ணாலும் சரி, என்ன கொத்து ரொட்டி தான். நடந்தாலும் கொத்து ரொட்டி. ஓ டிஃபினே கொத்து கொத்து ரொட்டினா கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா. அது இங்க நாங்கள் வந்து கொத்து ரொட்டி என்று லைக் கொத்துறது. ஓகே, அது எப்படி என்றால் ஏதாவது ஒரு பார்ட்டி என்றாலே மச்சான் பின்ன கொத்து சாப்பிடுவோம். அதான் கொத்து சாப்பிடுவோம். கொத்து ரொட்டியோட ஒரு கோகோலா. அதான் அந்த பார்ட்டின்ற மேக்ஸிமமே அதான். அது செலவழிச்சா ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி. ஸோ அப்படிதான் இருக்கும். அப்போ எழுதிக்கலாம் அப்படி எழுதினேன். அவள் எனக்கு ஓகே சொன்னா நான் கொத்து ரொட்டியும் கோகோலாவும் வேண்டி தரேன். என்னோட தான் அவர் பக்கண்டே சொல்லுவார், டே சரி அப்போ நீ பவித்ராவை பாரு அப்படின்னா நான் பிரியாவை பார்க்குறேன். ஸோ அதான் இந்த பவித்ரா அவனக்கடா பிரியா எனக்கடா. ஸோ அப்படி அந்த என்ன செய்யண்டால் உண்மையாக நடந்த சம்பவம் இருக்காது, உண்மையாக நடந்த மாதிரியே எழுதி விடுவேன். எழுதினா தான் அது கனெக்ட் ஆகும் இன்னொரு ஆளுக்கு. ஸோ அதே மாதிரி கல்யாணம் நடக்காதாளுக்கு ஒரு பாட்டு எழுதிப்பேன். அப்படின்னா இந்த வருஷம் ஆச்சும் கல்யாணம் நடக்குமா, அப்படி இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா, இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா, அவ என்னோட வனரோசா தச்சாலே நெஞ்சலேசா. ஸோ அப்படி போகும். அப்படின்னா கல்யாணம் நடக்காதாக்களுக்கு கேட்குற மாதிரி அண்ணா இந்த வருஷம் அது கல்யாணம் நடக்குமா. ஸோ அப்படி லைக் எல்லா பாட்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் கொண்டு கனெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி பொண்ணு கணக்காண்ட ஒரு பாட்டு செஞ்சேன். பொண்ணு சிரிச்சா சில்லற கல கல கண்ணு அடிச்சு அந்த பொம்பளை பிள்ளைங்கள பேர் போட்டு அடித்த பாட்டு எல்லாமே ஹிட். அதை தாண்டி வந்து ஏன் நாங்கள் தனியாக வர்ணனையை தாண்டி வீரமான பெண்கள் இருந்தவ. ஏன்னா எங்கள்கிட்ட மரவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீரமான பெண்கள் லைக் உயிர் கொடுத்த தியாகங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அவைகளுக்கு ஒரு பாட்டு இல்லைனால் வீரத்துக்கு மறைவு எழுதினா அப்படி இருக்கும். வந்துட்டு எனக்கு இந்த அழகு வர்ணிக்கிறத விட எனக்கு அந்த வீரத்தை வர்ணிக்கிறது மட்டும்தான் எனக்கு அதான் எனக்கு இன்னும் பிடிக்கும். சுந்தர மங்கை நெஞ்சு கொடி கட்டி நாம் உயிர் வாழ கடலில வேங்கை படகில பாய்கின்றோம் பயமறியாமே பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் இருக்கணும் அறநெறி இளம் தலைமுறைக்கும் பார்வதி மகனும் போர் பொறி கடலும் சினக்கிற வரையில அமைதிகள் நிலவும் உண்டு. அழகான ஒரு மங்கை வந்து நஞ்சு கொடி கட்டி இருந்தவள் என்று எழுதியிருந்தான். ஸோ எனக்கு அப்படி வீரமான இதில் எழுதிகளை வந்து கூட பிடிக்கும். மற்றது பெண்கள் வந்து எப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அம்மா தாயும் ஒரு பெண் தான். அது தாண்டி எங்களை தாங்கி கொண்டிருக்க இந்த பூமியும் ஒரு பெண் தான். என்னென்னை தந்த பூமியே லைக் பூமியும் ஒரு பெண் தான். எல்லாமே பெண்களோட ஆதிக்கம் வந்து இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கு இப்போ உங்களோட அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது? ஆரம்ப காலத்தில் அதான் சொன்னேன். இப்போ எப்படின்னா இப்போ மூன்று வீட்டு ஃபேமிலியும் வந்து எங்களை இந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கையில் விடுங்க. மூன்று டைம் வந்து புஷ் பண்ணுவாங்க, இதை செய்யன்றதை புஷ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட கேட்கல அது போய் அவையிட்ட. எப்படின்னா இப்போ அவையில் வந்து படிப்பு செலவெல்லாம் பார்த்துக்கணும், எங்களோட எஜுகேஷனுக்கு ஏதாவது செலவல் பார்க்கணும், அதில் எங்களுடைய பர்சனல் செலவல் பார்க்கணும். நான் உழைக்க இல்லை, எனக்கு காசு இல்லை, நான் எப்படி அவையிட்ட போய் கேட்கறது? எனக்கு பாட்டு செய்ய காசு தான், நான் பாட்டு செய்ய போகிறேன் காசு தான் சொல்லி ஒரு அமௌண்ட் கேட்கல. அது மாதிரி இப்போ திசோனுக்கு தானே ஸ்டூடியோ ஒன்று செய்ய போகிறேன், ஸ்டூடியோக்கு பீஸ் வேண்டி தாண்டி நான் போய் காசு கேட்கறது கேட்கல. அப்போ அந்த விஷயத்த நாங்கள்லாம் ரெடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கேன். அப்போ நான் ஒரு இன்டர்வியூவோட சொல்லியிருப்பேன் அப்படின்னா பொங்கலில் வந்து இவ்வளோ காசான இருந்தது, இவ்வளோத்தை கொண்டு தான் நான் ஓடி தெரிஞ்சான். ஏன்னு சொன்னால் வீட்டை கேட்க எனக்கு லைக் தருவினா நான் என்னண்டு அதை எப்படி கேட்குறேன்னு சொல்லுவேன். நான் ஒரு படிப்பிச்சு கொண்டு இருக்கணும். அதை தாண்டி நான் ஸ்டூடியோ பாட்டு படிக்க போகிறேன் தான் அதுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, நான் அந்த பாட்டு படித்து நாளைக்கு நல்லா வருவேன் ஒரு நம்பிக்கை எப்படி நான் கொடுக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் யோசிச்சது அந்த நம்பிக்கையை முதல் உருவாக்குவோம், அதுக்கு பிறகு வீட்டை கேட்ப மாட்டேன். நம்பிக்கையை உருவாக்கினா பிறகு நான் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னால் ஃபினான்ஷியலாக நான் ஃபிட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பாட்டு ஹிட் ஆகுதுன்னொன்னே அதுக்கான ஆர்டர்ஸ் வரவழைக்கிறது, அதோட சப்போர்ட் பண்ணுறாங்க கூட கிணறு வைப்பாங்க. புலம்பெயர்ந்திருக்கிற லைக் தமிழ் உறவுகள் வந்து அப்படின்னால் ஓகே எங்களோட பொடியில் வளர்றாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும் செய்யணுன்றதுக்காண்டி பாட்டுகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஓனா ப்ரொடியூசர்ஸ் வேற துவங்கிட்டோம். ஸோ அதால் வந்து பயம் இல்லாமல் எப்படி சொல்கிற ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எங்களுக்கு தோன்ற விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம். பிடிச்சி சந்தோஷமாக செய்ய துவங்கினோம். ஸோ அப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆரம்பித்தோம் ஒரு விஷயம் அப்படி தானே, ஒரு ஆணா போடுறது தான் கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு எல்லாமே அப்படி படப்படப்படாண்டு எல்லாமே வரவழைக்கிட்டது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கல அப்படி தான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எல்லாட்ட சைட்லையுமே அப்படி தான் இருந்தது. ஒரு ஆக்டரை இப்போ நீங்கள் இப்போ அடுத்த கட்டம் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அங்கே இருந்ததுக்கும் இங்கே வந்து ரியாலிட்டியில் இங்கே கிரவுண்டில் இறங்கி அதை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தெரியுது? அங்கே நான் வந்து ஒரு படம் இப்போ செஞ்சுருக்கிறேன். இங்கே வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு வந்து என்னென்னா ஹீரோவாக தான் கட்டாயமாக செய்யும். எனக்கு செய்கிற கேரக்டர் வந்து பேசப்படுறவங்க தான் இளம் சினிமாலையும் சரி இந்திய சினிமாலையும் சரி ஒரு கேரக்டர் செஞ்சால் இந்த கேரக்டர் இந்த பையன் நல்லா செஞ்சுருக்காண்டா அப்படி பேசணுமன்றதான் என்ற தாட் வந்து. மற்றது வந்து எங்களோட அம்மா வந்து எனக்கு சரியான சப்போர்ட் பண்ணுவாள் இதுக்கு. நான் முதலாவது பாட்டு புட்டுப்பாட்டை ஒன்று செய்யக்கே எங்களோட அம்மா வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க அது தம்பி இதுக்கு போகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களோட அம்மா வந்து
இப்போ ஏதாவது நான் ஒரு பாட்டு செஞ்சு அது வெளியில் வருதுண்டா எங்களோட அம்மா ஃபர்ஸ்ட்டாக கேட்குறது எங்களோட அம்மா தான். இந்த இவர் காட்டாட்டிக்கு என்ன கேட்பா, நான் போய் இவரை பைக்கில் வைக்க போவேன், முதலாவது கேட்பா அந்த வீடியோ காட்டுறா இல்லை, இந்த வீடியோ காட்டு, இப்போ பெர்ஃபார்ம் பண்ண வீடியோ காட்டு, எல்லாமே கேட்பா. இப்போ இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன், இப்போ நம்ம இன்றைக்கி ஷூட்டுக்கு நான் போகிறேன்னா ஷூட் முடிஞ்சு வந்தோடனே கேட்குறது என்ன செஞ்ச நீ, அதை காட்டு, என்ன பாட்டு செஞ்சு காட்டு, என்ன பாட்டு வந்த காட்டு. இப்போ இந்த இன்டர்வியூ எல்லாமே எங்கள் அம்மா இந்த செஞ்ச இன்டர்வியூ இதை அனுப்பலை அதை அனுப்பலைன்ட்டு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படியே எங்கள் அம்மா எனக்கு சரியான சப்போர்ட். அதே மாதிரி இப்போ திஷோண்ட வீட்லேயும் வந்து நாங்கள் ஸ்டூடியோவில் இருக்கிற டைமில் வந்து திஷோண்ட அம்மா வந்து எங்களுக்கு சமைச்சு தரதாக இருக்கட்டும். இப்போ அவங்க இப்போ வந்து பாட்டு பாடிட்டு போகிறாங்கன்றத விட வந்து இப்போ எங்கட பிள்ளைகள் நம்ம எப்போ பார்த்தாலும் எங்கட பிள்ளைகள்ன்றதான் எங்கே போனாலும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் பழைய போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இது எந்த பிள்ளைகள் பக்கத்தில் எங்கட கையில் இப்படி ஓட்டிருக்கு. இப்போ லைக் இவரை ஃபோட்டோ எடுக்க போகிற, இவரோட ஃபோட்டோ எடுப்பேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், திஷோண்ட ரிலேட்டிவ்னா ஃபங்க்ஷன் உண்டு, திஷோன் அங்கே போகிறாருண்டா இவர்கிட்ட கையோட அப்படி இருக்காது, நாங்கள் 2 பேரும் தான் கையில் இருப்போம். ஸோ அப்படி அது பிள்ளைகள் தங்களோட பிள்ளைகள் அப்படி அந்த ஃபோட்டோவில் நாங்கள் அம்மாவுமே சரியான சப்போர்ட் இது எங்களுக்கு. இப்போ செய்ய வேணாமன்றே சொல்லலை, சரியான சப்போர்ட் பண்ண தான் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ நான் வந்து ஆக்டராக வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதுக்கான வாய்ப்பு தான் பாடி. நாங்கள் எப்படின்னா இப்போ 3 பேரும் சேர்ந்து இந்த விஷயம் செய்கிறோம். இப்போ அண்ணாவும் சேர்ந்துருக்கேன். இப்போ எங்கள்கிட்ட மைண்டில் இருக்கிற விஷயங்கள் எப்படின்னா எப்படியாவது பூந்து ஓடிடணும், முன்னுக்கு ஓடிட்டு லைக் அடுத்தடுத்தாக்களை எப்படியாவது வளர்க்கணும். ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து இவரெல்லாம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், பின்னிக்கில் இருந்து கைதட்டணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குது. ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும், லைக் இவர் அந்த என்ன இவருக்கு ஒரு சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. இவன்ட மியூசிக்கில் ஒரு படம் வரணுன்ற ஆசை, ஒரு வேறு லைக் செஞ்சோன்றிருக்கு நம்பையில் அது ஒரு பிரம்மாண்டம் மக்களால் கொண்டாடப்படணும்ன்ற ஒரு அப்படி ஆசை இருக்குது. அதாவது அண்ணன் வந்து ஒரு கன்சர்ட் அப்படி டிஜே மேலே நின்று அப்படி ஒரு பரப்பில் இருந்து அப்படி மேலே கன்சர்ட்டில் நின்று லைக் அந்த டிஜே பண்ணணும், நாங்கள் அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும். சிவாஜி 2 ஃபோட்டோ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஓன் லிரிக்ஸில் அண்ணாக்கு ஒரு அந்த இன்ட்ரோ செஞ்சு கொடுக்குற ஒரு பிளானில் இருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கணும். ஸோ அப்படி வந்து அதை தாண்டி ஏறி வர்ற எல்லா லைக் கலைஞர்களுக்கும் வந்து சரியான அங்கீகாரத்தோட பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், வா எங்களோட ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி கொடுக்கணுமன்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ ஆசைகள் கணக்கு இருக்குது மனநிலையில், அதெல்லாம் நிறைவேறணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இங்கே டேலண்ட்டை தாண்டி இப்போ அடுத்தடுத்து வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்காகவே நீங்கள் எல்லாரும் சீக்கிரமே பெரிய ஆள் ஆவீங்க, இன்னும் பெரிய பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.